நமசிவாய. நமக்கு டைம் சரியில்லாத போது செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள், சாதாரண விஷயம் கூட சின்ன விஷயமா நினைச்சு செஞ்சேன். அந்த அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதகத்தில் கொண்டு போய் விட்டு விட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நாள் பட பாதகத்தில் கொண்டு போய் விட்டு விட்டதுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாம வந்து டைம் நல்லா இருக்கோ இல்லையோ, செய்யக்கூடிய சில பிரார்த்தனைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து நல்ல அதிகப்படியான ஒரு பலனை தரவல்லது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அன்னைக்கே கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் செஞ்சுட்டீங்கன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்ற மாதிரி பகவான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியான ஒரு விஷயமாக, நாம் வந்து அது பாட்டுக்கு அத விட்டுட்டோம்னாலும், அதோடைய பலன் ஏதாவது ஒரு ரூபத்திலே நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல வரும். இதனால தான் சில விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அன்னன்னைக்கு செஞ்சுட்டா உடனே அதுக்குண்டான பலன் வீட்டுக்கு போனோனே வருமான்னு கேட்டா, அது வரலாம், வராமல் போகலாம். ஆனால் கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைக்காமல் போகாது. இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான விஷயம். இன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாசி மாசம் பிறக்கவிருக்கிறது. ஸோ நான் இத எடுத்தோனே வந்து எல்லாரும் என்ன கேட்பீங்கன்னா, மாசி மாச மந்திரமும், இந்த ஸ்வர்ணம் தங்கம் சேர மந்திரம், மாசி மாச மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்பீங்க. கண்டிப்பா நாளைக்கு கொடுத்து விடுகிறேன். ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. ஸோ இது இன்னைக்கு நான் வந்து எதுக்காக அப்டேட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய தினம் இன்று ஒரு தினம். ஒரு சில பேர் இது வந்து காலையில 10:30க்குள்ள அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொன்னாலும், அது வந்து நித நிதர்சனம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா ஈவினிங் ஃபுல்லாவே நம்ம வந்து அ விஷ்ணுவை வழிபடுவதற்கு, அதுவும் வந்து எந்த ரூபத்தில வழிபடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அது வழிபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தினமாக இந்த ஒரு தினம் இருக்கிறது. ஸோ இது வந்து ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து லலிதா திரிபுர சுந்தரியுடைய ஜெயந்தி, லலிதா ஜெயந்தி இந்த ஒரு நாள். அ ரொம்ப ரொம்ப அதிவீரியம் கொண்ட நாள். ஸோ இந்த நாள்லயும் சரி, நம்ம சில விஷயங்கள் செய்யணும். மாசி மாசத்துக்கு ஒரு 3 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த ஒரு மாதம் ஃபுல்லா உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா, இவங்க 3 பேர் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது. ஸோ பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பரிகாரம் செய்யணும்னா, வழிபாடு தான் வேற ஒண்ணும் கிடையாது. பரிகாரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து, பசுமாடுகளுக்கு வந்து அதாவது நாளைக்கு பண்ணுங்க. இது வந்து மாசி மாச பிறப்பன்று, அந்த ஒரு நாளிலே பண்ணுங்கள். பசுமாடுகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், கீரைகள் கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சீக்கிரமா உபாயம் கொடுக்கக்கூடிய, உபாயத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பான முறையில இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் கணபதி வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சிருங்க. எங்கேயாவது கணபதி ஹோமம் நடக்குதுன்னா, அந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரக்கூடியதா இருக்கும். ஹோமத்தில் கலந்து கொள்வது நல்லாவே பலன் தரும். ஸோ அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம். அதனால இந்த 3 நட்சத்திர காலம் பார்த்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த விஷயங்களெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா? இப்ப இந்த பசு போஜனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து நரசிம்ம வழிபாடு அப்படிங்கிறது, ஏதாவது மகாவிஷ்ணு கோயிலுக்கு செல்வது அப்படின்றதுல வந்து எந்த விதமான பெருமாள் ரூபத்துக்கும் செல்லலாமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒரு நாளிலே அ மகாவிஷ்ணுவுடைய ஃபுல்லா விஸ்வரூபம் இருக்கக்கூடிய, அவர் படுத்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கோயிலுக்கு செல்வதோ, அல்லது நரசிம்மர் கோயிலுக்கு செல்வதோ அப்படின்ற மாதிரி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். அடையாறுல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சாமி கோயில்ல 2 பேரையுமே நீங்க தரிசிக்கலாம். ரொம்ப நல்லபடியான பூஜைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ட்ரை பண்ணுங்க அங்க போவறதுக்கு. அது மாரி முடிஞ்சதுன்னா, இன்னைக்கு ஈவினிங் நீங்க அங்க போயிட்டு வரலாம். ஸோ அங்க போயிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பான முறையிலே நெய் வந்து கர்ப்பகிரக விளக்குக்கு நெய் கொடுங்கள். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாரி விளக்கேத்தி வைக்கிறதுனா, அங்க விளக்கேத்தி வைங்க. ஸோ இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக மனக்லேசங்கள் விலகும். அதேபோல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் விலகும். அதேபோல் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு ருணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்களுமே விலகும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். நம்ம வந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், அதற்குண்டான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாள்ல செய்தோம்னா. நம்ம 4 மாசத்துக்கு ஒரு தடவ, 3 மாசத்துக்கு ஒரு தடவ வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்ம வந்து இது ஒரு செஞ்சுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ வருது அப்படின்ற மாரியான விஷயம் பார்த்தோம்னா, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும், லலிதா ஜெயந்தியும் சேரக்கூடிய ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா நாளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு நாள்ல. சரி, இப்ப வேற என்னலாம் செய்யணும் விஷ்ணுவிற்கு அப்படின்ற மாரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க மெயினா இந்த ஒரு நாள்ல கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சாண்டிங் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும், நான் ஒரு 3 மந்திரங்கள், இந்த 3 மந்திரங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான பலனையும் தரும். எந்த ஒரு ஜாதகத்துல என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், அந்த சூழ்நிலைக்கு இந்த ஒரு 3 மந்திரம், எல்லாம் ஒவ்வொரு வரி மந்திரம். இந்த ஒரு மந்திரம் ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடியது. ஒரு வார்த்தை மந்திரம்னு கூட சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை சொன்னால் அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பரிகார ஸ்தலம்ஸ்ல போட்டிருந்தேன். அது டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு விஷயம் சரி. விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று கேட்பதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறத பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஆழ்ந்து கவனித்து கேட்க வேண்டியது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில வெல்த் அதிகமா வருவதற்கு, செல்வம் சேர்வதற்கு அப்படிங்கிற மாரியான ஒரு 2 வரி மந்திரம் அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் இருக்கு. விஸ்தார ஸ்தாவரஸ்தானம்னு அது நான் வந்து பாடியிருக்கிற மாரியான ஒரு விஷயமாகவும், அத விஷ்ணு சஹஸ்ரநாம மந்திரம் அந்த ஒரு லிங்க்கும் நான் போடுறேன். தேவைப்பட்டா நீங்க அதையும் கேட்டுக்கலாம். ஸோ
ஸோ இது மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருங்க கண்டிப்பாக. அதே போல் இன்று வந்து புதன்கிழமையாக இருப்பதனால் சுதர்சன வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். நரசிம்மர் வழிபட்டாலே சுதர்சன வழிபட்ட மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லலிதா ஜெயந்திக்கு வந்துடும். லலிதா ஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லலிதா ஜெயந்தி அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் காடஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா கடவுள்களும், அதாவது எல்லா அம்பாலுமே, அம்பாளுடைய எல்லா ரூபமே, காமாட்சி ஆகட்டும், வாராகி ஆகட்டும், புவனேஸ்வரி ஆகட்டும், பைரவி ஆகட்டும், மாதகி ஆகட்டும், எல்லா ரூபங்களையும் சேர்ந்த ஒரு ரூபமாக இருக்கக்கூடிய சுப்ரீம் காடஸ் அப்படிங்கிறது தான் வந்து லலிதா. ஸோ அந்த லலிதையை வழிபடுவதான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த லலிதையோட சின்ன ஒரு ரூபம் தான் பாலா திரிபுர சுந்தரி. ஸோ அப்போ வந்து இந்த லலிதையை என்று வழிபடுவது அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லலிதா தேவி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு அம்பாள் கோவிலுக்கும் போகலாம். அம்பாள் சிவனை தரித்தவள். அம்பாள் அப்படின்ற கோயிலுக்கு நீங்கள் போவது, அம்மன் கோயில் கிடையாது. அதனால தான் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். அம்பாள் கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போகிறது நல்லது தான் சாதாரணமாக. பட் இந்த நாளில் லலிதாவுக்கு அம்பாள் கோயிலுக்கு போகிறது அப்படின்ற விஷயம். ஸோ அப்போ அம்பாள் கோயிலுக்கு போகிறது அப்படின்றது, காமாட்சி அம்பாளோ புவனேஸ்வரி அம்பாளோ உங்களுக்கு தெரிஞ்ச அம்பாள் கோயில்களுக்கு போகிறது அப்படிங்கிறது இந்த ஒரு நாளில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த, அதாவது தசமகா வித்தியிலே இருக்கக்கூடிய அம்பாள், அந்த 10 வித ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஜாதகத்திலேயே அடங்கி இருக்கிறார்கள். இந்த தச அவதாரமும் சரி, இந்த தசமகா வித்தியையும் இரண்டுமே நம்மளுடைய ஜாதகத்தில் அடங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஜாதகத்தின் படி நமக்கு வரக்கூடிய தசாபுத்தியின் படி, அல்லது ஓவராலாக நம்மளுடைய சார்ட்டில் வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும், கோச்சார் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுனாலும் நமக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நாளிலே இப்படி விளக்கேற்றுவதன் மூலமாக அதிகப்படியான பலன் கிடைக்கும். அந்த கோயிலில் போய் ஏற்றுறது அப்படிங்கிறது. கோயிலுக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய வெளி வெளிநாட்டு வாழ் மக்கள் எப்படி இருப்பாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு சிலர் பண்ண முடியாது அப்படின்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டிலேயே இந்த அம்பாளுடைய படத்தை வைத்து கொஞ்சம் சென்டர் மாதிரி வச்சு அவங்கள சுற்றி விளக்கு, நான் இப்போ சொல்கிறேன் என்னென்ன மாதிரி விளக்கு ஏற்றணும்னு, அது உங்களோட இஷ்டப்படி நீங்கள் ஏற்றிக்கோங்க. எவ்வளோ விளக்கு ஏற்றுங்களோ ஏற்றிட்டு அந்த விளக்கை ஏற்றிக்கொண்டு அம்பாளுடைய நாமம் சொல்லுங்கள். அம்பாளுடைய நாமம் உங்களுக்கு என்ன அம்பாளோட தெரிஞ்சதோ அந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே, இந்த ஒரு சொல்லலாம். நம்ம சிம்பிளாக சொல்கிறது அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தையாக சொல்லுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ தடவை சொல்லணுமோ சொல்லுங்கள். உங்களுடைய மனம் ஒன்ற வேண்டும். அந்த தெய்வத்தோட கனெக்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தடவை வேணால் நீங்கள் சொல்ல முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுங்கள். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் உண்டான ஒரு விஷயம். நான் சொல்கிறதுல மிகப்பெரிய ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. அதை நீங்கள் அனுபவிக்க போது தான் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியும். அதுக்கு கொஞ்சம் நாள் கூட ஆகும் பலருக்கு. பட் ஆனால் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயமா ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கு அப்படின்னு ஏற்றுவீங்களா, ஒரு விளக்கு அப்படின்றது நான் ஒவ்வொன்றுமே இந்த விளக்குக்கு இந்த தெய்வம் அப்படின்ற மாதிரியாக சொல்லாமல் நான் சிம்பிளாக உங்களுக்கு தசமகா விதின்னு சொல்லிட்டேன். ஆனால் பலன்கள் அப்படின்ற விஷயத்தை தெரியும் பொழுது எந்தெந்த விளக்கு ஏற்றினால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கலாம். ஒரு விளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெய் விளக்கு ஏற்றலாம். நெய் விளக்கு முடியாதவர்கள் நல்ல நெய்யை ஏற்றலாம். நான் பலமுறை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், உங்களுக்கு வந்து பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம் அப்படிங்கிறது பக்தி தான் அதிமுக்கியமே தவிர, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ற விஷயம் தான். அதனால இந்த ரிச்சுவல்ஸுக்கு அதிக கவனம் கொடுக்காமல் உங்களுடைய மனம் தெய்வத்தை நாடுவதற்குண்டான ஒரு கவனத்தை வந்து அதிகமாக செலுத்துங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு விஷயம் இருந்தால்தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எடுபடும். வெறும் ரிச்சுவல்ஸ் நம்ம வந்து செய்யறோம் அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக வெறும் அதனால் மட்டும் பலன் கிடைக்காது. தெய்வத்தோட நீங்க கனெக்ட் ஆகிறது மூலமா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த தெய்வத்தோட கனெக்ட் ஆகிறது அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம்னா, தெய்வம் மந்திர ரூபம். ஸோ மந்திர ரூபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், எந்த தெய்வத்தை எந்த மாதிரியான ஒரு மந்திரம் சொல்லி எப்படி நாம் வந்து அழைக்கிறோமோ அது மாதிரியான ஒரு மந்திர வடிவிலே அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒருவேளை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு ஆன்ம சக்தி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முனைந்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும்னு வச்சுக்கோங்களேன். உடல் சக்தி அப்படிங்கிறது எனர்ஜியே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்ற மாதிரி. எலும்புகள் வலுவடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு நாள் ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு எலும்புகள் வலுவடைந்து விடுமா அப்படின்னு கேட்டால் வலுவடையும். இது வந்து நம்ம வந்து ஒரு பயாலஜிலேயே அந்த பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புத்தகமெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் போய் படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் அந்த புக்கை படிச்சுட்டு சொல்லலை. ஜென்ரலாக நம்ம ஆளுங்க வந்து இதை வந்து பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுத்துட்டாங்க.
ஸோ அதனால அதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக ஒரு சில ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த எலும்புகள் வலுவடையும் அப்படின்றது எப்படி நம்ம சொல்றோம்? அல்லது வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த இன்டென்ட் அப்படின்றது விஷயம். சங்கல்பம் அப்படின்றது. எதைக்காக நான் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன்? தாயே, இந்த ஒரு விஷயத்திற்காக இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்கிறேன். எனக்கு இந்த ஒரு பலனை கொடு. இந்த ஒரு காரியத்திற்காக நான் உன்னை நாடி வந்திருக்கிறேன். உன்னுடைய ஒரு பர்த்டேல நான் வந்திருக்கேன். அப்படின்ற மாரியான விஷயமா நம்ம வந்து சொல்றது தான். சரியா? ஸோ அந்த கனெக்ஷன் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப அந்த லீடர்ஷிப் குவாலிட்டீஸ் அப்படின்ற மாரியான ஒரு ஹெல்த் அப்படின்ற மாரி, வருமானமே எனக்கு இல்ல அப்படின்ற மாரியான விஷயம் இருந்ததுன்னா, அந்த வருமானம் வருவதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நெறைய பேருக்கு வருமானம் இருக்கும், சீக்கிரமா செலவாயிடும். வருமானம் இருக்கும், பத்தாது. இதெல்லாம் அப்புறம். வருமானத்துக்கு எனக்கு வழியே இல்ல அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு விளக்கு ஏத்துவது அப்படிங்கிற மாரி, இந்த மாதிரியான ஹெல்த் அப்படின்னு, சோல் அப்படின்ற மாரி, ஒரு ரிஜுவனேஷன் அப்படின்ற மாரி அனைத்து விஷயங்களுக்குமே இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 2 விளக்குகளை ஏற்றுவது அப்படின்றது பார்த்தோம்னா, ஒரு குடும்ப ரீதியான விஷயங்கள், குடும்பம் நல்லபடியா இருக்கிறதுக்கு அப்படின்ற மாரியான விஷயமாக, அதே மாரி வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து வெல்த் அப்படின்ற மாரியான விஷயங்கள், பணம் வந்து வந்து கொண்டே இருப்பதற்கு ஏதாவது ஒரு ரூபத்திலே அப்படின்ற மாரியான விஷயமாக, மன நிம்மதி கிடைப்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, கண்டிப்பாகவே இந்த ஒரு விஷயம் 2 விளக்குகளை ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும். 3 விளக்குகளை ஏற்படுத்தினா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, வீட்டிலே எப்பொழுதும் ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலயும் ஏதாவது ஒரு ரூபத்தில வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய செல்வத்த வந்து நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதிகப்படியாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரியான நினைப்பில் இருப்பவர்கள் 3 விளக்குகள் ஏற்றுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 4 விளக்குகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்றும் பொழுது, இந்த ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம், யார்ட்டயாவது ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்துடுறோம் அல்லது துரோகத்தை சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது நமக்கே வந்து பர்பஸ்ஃபுல்லா ஏமாறுறோம் போயிட்டு. நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்றோம். அது வந்து தவறி போய் நமக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து தப்பாக முடிந்து விடுகிறது. ஏமாற்றம் அடைகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கெல்லாம் இந்த 4 விளக்குகள் ஏற்றுவது, பணம் திரும்பி வரதுக்கு குடுத்த பணத்தை யாராவது ஏமாத்துறாங்க. இதுக்கெல்லாம் கூட 4 விளக்கு வந்து நல்லபடியா பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். 5 விளக்குகள் அப்படிங்கிறது வந்து ஏத்தும்பொழுது உங்களுக்கு பார்த்தோம்னா, உங்களுடைய நாவன்மை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய ஸ்கின்ல ஏதாவது டிசீசஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா, பேன், பொடுகெல்லாம் எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அது ஸ்கின் டிசீசஸ் தான். முடி கொட்டிக்கிட்டே இருக்குன்னா, அதுவும் கூட உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடாவும் நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியும். கட்ல வந்து மெயின் விஷயம் அப்படின்னாலும், ஸ்கின்னாவும் அதை வந்து கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இதுக்கு கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது, இந்த ஒரு 5 விளக்குகள் ஏற்றுவது அப்படிங்கிறது ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். 6 விளக்குகள் ஏற்றுவது, நான் எப்போதும் ஒரு போக வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து சந்தோஷமா இருக்கணும் எப்ப பார்த்தாலும். ரொம்ப அ மன நிம்மதியுடன், சந்தோஷத்துடன், எல்லா விதமான ஒரு லக்ஸூரியஸா நான் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், 6 விளக்குகளை ஏற்றுவது அப்படின்ற மாதிரியான, எனக்கு நிறைய தங்க நகை வேணும், எனக்கு பெரிய ஒரு காஸ்ட்லி கார் வேணும், ஒரு காஸ்ட்லி ஹவுஸ் வேணும். இப்படி நினைக்கிறவங்கலாம் ஒரு 6 விளக்கு ஏற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக. 7 விளக்குகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஏற்றும்பொழுது, உங்களுக்கு வந்து தாம்பத்தியம் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, அந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கு, டிப்ரஷன் இருக்கு, வாழ்க்கையே பிடிக்கல, எதுக்கு இருக்கோன்னே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் 7 விளக்குகளை ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஒவ்வொன்றுமே நீங்கள் அந்தந்த சங்கல்பத்தை நினைத்து நீங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டியது. 8 விளக்குகளை ஏற்றுவது அப்படிங்கிறது திடீர் வீழ்ச்சி. நம்மளுடைய லைஃப்ல நம்ம எதிரே பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வீழ்ச்சியை சந்தித்து விடுகிறோம். அந்த வீழ்ச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும். அல்லது இந்த வீழ்ச்சியினால் நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் அதை கடந்து போய்விட வேண்டும். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். மரண பயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். தீராத ஏதாவது வந்து கண்டுபிடிக்க முடியாத உடல் நோய்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆக்சிடென்ட்ஸ் அடிக்கடி நடக்கிறது அப்படிங்கிறது. தடுக்கி தடுக்கி விழுது. ஆக்சிடென்ட்ஸ்னா நம்ம வந்து கையில கார்ல போய் அடிச்சா தான் ஆக்சிடென்ட்னு கிடையாது. பாத்ரூம்ல தடுக்கி விழுந்தாலும் ஆக்சிடென்ட் தான். ஏதாவது கட்டில் முனையில அப்பப்போ போய் இடிச்சுக்கிட்டே இருப்போம். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட நமக்கு பல விஷயங்களை நமக்கு நிமித்தங்களாக உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ அப்ப அந்த 8 விளக்குகள் ஏற்றுவது அதற்குண்டான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த 9 விளக்குகள் ஏற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அப்ப அந்த 9 விளக்குகள் ஏற்றுவது அப்படின்றது கடன். கடன் ரீதியான ஒரு விஷயங்கள், கடன் கொடுத்த கடன் திருப்பி வருவதற்கு, கடன் வந்து தீர்வதற்கு அப்படின்ற மாரியான விஷயங்கள், எதிரிகளை வெல்வதற்கு அப்படின்ற மாரியான விஷயங்கள், நம்மை வந்து யாராவது ஏதாவது ஒரு ரூபத்திலே நம்மளை அடக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். யாருக்காவது பயந்து வாழ வேண்டியிருக்கு சப்கான்ஷியஸா. ஒரு பயத்துல நம்ம வந்து ரெகுலரா நம்ம எனக்கெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல அப்படின்ற மாரியான விஷயமா நமக்கு வந்து பேசிட்டு, அதுக்குண்டான சப்கான்ஷியஸா அதுக்கு தகுந்த மாரியே ஒருத்தவங்களுடைய ஒரு டாமினேஷனுக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். பல சந்தர்ப்பங்கள்ல எய்தர் இன் ஆஃபீஸ் ஆர் பிசினஸ் ஆர் இது ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. எங்க வேணா ரிலேஷன்ஸ்குள்ள. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தீரும் இந்த 9 விளக்கு ஏற்றும்போது. ஸோ 10 விளக்கு இதுதான் சுப்ரீம். இந்த சுப்ரீம் அப்படின்ற லலிதை அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது 10 விளக்குகள் ஏற்றும்போது இந்த 9 விஷயங்களுமே எனக்கு நடக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா 10 விளக்கு ஏத்துங்க.
பற்று விளக்குகள் ஏத்துங்கள். வீட்டுக்குள்ள ஏத்துறதுனா நான் இப்படி காட்டுறேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ரவுண்டா ஏத்துறதுக்காக தான் அப்படி காமிச்சிட்டு இருக்கேன். அப்படி 10 விளக்குகள் வந்து நீங்க ரவுண்டா ஏத்திட்டு, அதை வந்து வலம் வர வேண்டியது 10 முறை வலம் வர வேண்டியது, அ நமஸ்காரம் பண்ண வேண்டியது. ஸோ, அப்ப வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். நமஸ்காரம் பண்றது 10 நமஸ்காரம். ஒரு விளக்கு ஏத்துனீங்கன்னா, ஒரு நமஸ்காரம் பண்ணா போதுமானா, அது வந்து இட் இஸ் யுவர் விஷன்னு வச்சுக்கோங்களேன். 1ம் பண்ணலாம், 10ம் பண்ணலாம். தேவிக்கு நம்ம வந்து 100 நமஸ்காரம் கூட பண்ணலாம். ஸோ, இப்ப வீட்ல ஏத்துனாலும் சரி, நம்ம வந்து லைனா நீங்க ஏத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கோயில்ல ஏற்றினாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த செய்யலாம். நமஸ்காரம் பண்ணும்பொழுது நீங்க வந்து அம்பாள பார்த்த மாரி ஒரு விஷயமாக நீங்கள் வந்து நமஸ்காரம் செய்து கொள்ளலாம். அந்த நமஸ்காரம் செய்யும்பொழுது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி ஒரு மந்திரம் எவ்வளோ வேணா சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ, அது வேற. இந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது, இந்த மந்திரம் மட்டுமே சொன்னாலும் போதுமானது. அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதையும் சொல்லிடுறேன். நமஸ்காரம் பண்ணும்போது மட்டும் தான் இல்ல. இந்த மந்திரம் சொல்லும்போது நமஸ்காரம் பண்றது, நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மந்திரம். ஸோ, அப்ப யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யே 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 நமோ நம. சண்டி ஹோமம் பண்ணும்போதெல்லாம் இந்த ஒரு நமஸ்கார மந்திரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைவ்ல பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ, அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தா எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பான முறையில கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, அப்ப அது மாதிரி நான் அந்த நமஸ்கார மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே செய்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஃபாஸ்ட்டா மந்திரம் சொல்லிட்டேன்னு நினைக்க வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஸோ, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து விதமான துன்பங்களும் தீர்க்கக்கூடியதா இருக்கும். விளக்கேத்துறதுக்கு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30, 8 மணி மேக்ஸிமம். அதுக்குள்ள நீங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த இரவு இந்த ஒரு நாள்ல நீங்கள் ஏற்றி விடுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாகவே நீங்கள் அம்பாளை நினைத்துக் கொண்டு இந்த மாதிரியான ஒரு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது தினசரியே நீங்கள் செய்து வருவது அந்தந்த விஷயத்திற்காக அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியது தான். இன்னைக்கு செய்யும்போது அதனுடைய பலன் பல 100 மடங்குகளாக மாறும். அவ்வளவுதான். நமசிவாய.